ஹலோ, வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுங்க. சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். எங்கள் அக்கா கொண்டு வந்திருந்தாங்க எங்கேருந்தோ. அது சாம்பார் சாதம் சாப்பிட்டு படுத்துட்டேன். ஒரு 11:30 பயங்கர ஃபுட் பாய்சன். டயரியா, ஃபீவரு, வாமிட்டிங்கு, ஸ்டொமக் பெயின். முடியவே இல்லை. காலையில் மாத்திரை போட்டு கொஞ்ச நாள் இப்போ தான் கொஞ்சம் நார்மலுக்கு வந்தது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது நம்மளை எத்தனை பேருக்கு தெரியுங்க? அரோரோட்டு மாவு கஞ்சி. சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த மாதிரி வயிற்றால் போகிறது, கொஞ்சம் வயிற்று பொறுமல், இதுக்கெலாம் இந்த கஞ்சி தான் வச்சு கொடுப்பாங்க. இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னா, ஜவ்வரிசி, அரோராட்டு மாவு, இது ரெண்டுத்தையும் முதல்ல ஜவ்வரிசியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரோராட்டு மாவு. இதை பாருங்கள், நான் கொஞ்சம் சூடாக போட்டதுனால திப்பியாக வருது, இதுவாக வருது. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை ஒரு சின்ன டம்ளரில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது பண்ணி கொடுத்தது. ஸோ அரோராட்டு மாவு கஞ்சி இன்றைக்கி நான் சாப்பிட்றேன். இதுதாங்க நான் அந்த அரோராட்டு மாவு வாங்கினேன், ஹல்திராமில் வாங்கினேன். உண்மையிலங்க நேற்று நைட்டு மெடிசன் இல்லை, அவசரத்துக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் கூட வீட்டில் இல்லை. நாங்கள் வீடு மாறினதுனால ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கொஞ்சம் சீரகம் சாப்பிட்டேன், கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்ன சொல்கிறது, இன்டைஜஷன்லாம் கொஞ்சம் மாறினோன்னே ஒரு காலையில் ஒரு 2 மணிக்கு தான் தூங்கியிருப்பேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. நம்மளை கடவுளுங்கிற ஒருத்தர் நம்ம கூட இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப நமக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடவுள் தான் எனக்கு நேற்று காப்பாற்றினார். அவ்வளோ ஸ்டொமக் பெயினுங்க, இவ்வளோ ஸ்டொமக் பெயின் தாங்கவே முடியல வலியை. பாருங்க, இதை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, இதை இறக்கிடணும். ஆனால் இந்த கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த திப்பியாக வந்திருக்கு. அது வேணால் நம்ம குடிக்கும்போது தூக்கி போட்டுக்கலாம். எத்தனை பேர் அரோரோட்டு மாவு கஞ்சி குடிச்சிருக்கீங்க எனக்கு சொல்லுங்களேன் கமெண்ட்டில். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க, இது கூட சுகர் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே ஒன்று சொல்கிறேங்க, வீட்டில் இது மாதிரி ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம். நைட்டு 12 மணிக்கு இது மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. எந்த ஃபார்மசி திறந்துருக்கு? ஒரு ஃபார்மசி கூட திறக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கஷ்டம்னா கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டம். எதுவாக இருந்தாலும் நம்ம கூட கடவுளுடைய அந்த அனுகிரகமும் கடவுளுடைய இது இருந்தால் போதும். மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் மேக்கப் போட்டோன்னு நினைக்காதீங்க, அப்படியே வெளுத்து போய் முகம் ஒரு மாதிரி இருக்குது. ஃபேஸே மாறி போச்சு. இல்லை இங்கெல்லாம் ரெட்டாக ஆகிடுச்சு. அது என்ன அலர்ஜினே தெரிலங்க, என்ன அலர்ஜினே தெரியல. உதடெல்லாம் சிவப்பாகிடுச்சு, கை அங்கங்கே தடிப்பாக ரெட்டாக ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் நம்ம வாங்கி வைக்கணுங்க. அதெல்லாம் எவ்வளோ முக்கியமானது. நான் வச்சுருப்பேன் எப்போவுமே. இப்போ வீடு மாறினதுனால அது எங்கே போட்டேன்னு தெரியலங்க. ஸோ இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிமையான நாளாய் இந்த மத்தியானம் வரைக்கும் நம்ம நாட்களை கடத்திட்டோம். இனி இருக்கிற மணித்துளிகள் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஜவ்வரிசி கஞ்சி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஜவ்வரிசியும் அரோரோட்டு மாவையும் ஜவ்வரிசி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்தோன்னா அரோரோட்டு மாவு ஒரு டம்ளரில் போட்டு தண்ணி வச்சு கலக்கி ஊற்றினேன். அப்படி ஊற்றினா கூட கட்டியாக வந்துடுச்சுங்க அது. பட் அது கொஞ்ச நாள் கரைஞ்சிடும். சரி, வேறு என்னங்க. தேங்க்யூ ஸோ மச்.